ஹாய், நம்ம இன்னைக்கு சமபந்தியில ஷெஸ்வான் நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். முதல்ல நூடுல்ஸை வேக வைக்க ஒரு பாத்திரத்துல தண்ணி சூடு பண்ணி நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறோம். அப்பதான் நூடுல்ஸ் ஒட்டாம வேகும். ஒரு 100 கிராம் நூடுல்ஸ் சேர்த்துக்கிறேன் வேக வைக்கிறதுக்கு. நூடுல்ஸ் நல்லா வேகட்டும். இன்னைக்கு நம்ம ஷெஸ்வான் நூடுல்ஸ்க்கு நம்மளே வீட்டில் ஷெஸ்வான் சாஸ் செய்ய போகிறோம். இப்போ பாருங்க, நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இது வேகிறதுக்கு எனக்கு ஒரு 5 to 7 minutes ஆச்சு. நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து ஷெஸ்வான் சாஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதில் பொடியாக நறுக்குன இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஒரு 1/4 கப் பூண்டு பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கிறோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 25 காஞ்ச மிளகா சுடு தண்ணியில ஊற வச்சு நல்லா அரைச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா குக் ஆகணும். இந்த எண்ணெயில ஷெஸ்வான் சாஸ்னாலே ரொம்ப காரமா இருக்குங்க, அது இதனால தான். இப்போ நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை மூடி 15 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ண போறோம். அப்போதான் அந்த மிளகா நெடியெல்லாம் போய் நம்மளுக்கு சாஸ் நல்லா டேஸ்டியா ஆகும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு சூப்பரா நம்மளுக்கு சாஸ் கொஞ்சம் குக் ஆயிருக்கு. இப்போ அடுத்தது நம்ம இன்னும் கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்க போறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறம் சாஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நம்ம எதனால இவ்வளோ எண்ணெய் ஊத்துறோம் அப்படின்னா, ஷெஸ்வான் சாஸ் நம்ம செஞ்சு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். அதனால அது அப்போதான் கெடாம இருக்கும். இது நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு 2 மாசத்துக்கு நம்ம கெடாம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். அது நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னைக்கு நம்ம இந்த சாஸ் வச்சு ஒரு பேசிக்கான வெஜிடபிள் ஷெஸ்வான் நூடுல்ஸை செய்ய போறோம். சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்க நார்மல் ஆயிலும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்குன பூண்டு சேர்த்து கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லைட்டா வதங்கும் போதே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயத்தால் பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறோம். இதுல நம்மளுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/4 கப் கேரட், 1/4 கப் பீன்ஸ் பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டா ஃப்ரை ஆகட்டும். அடுத்தது ஒரு குடமிளகா. எந்த வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமோ அதை நம்ம முதல்ல சேர்த்துக்கிறோம். இப்போ நான் 1 கப் கோஸ் சேர்த்துக்கிறேன். எனக்கு கோஸோட வாசம் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் அதை அதிகமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் ரொம்ப நல்லா பிடிக்குமோ அதை நீங்க நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் ஹாஃப் குக்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்க போறோம். நல்லா ஃபுல்லா குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்மளுக்கு நூடுல்ஸ் சாப்பிடும் போது வெஜிடபிள்ஸ்லாம் கிரன்ச்சியா இருந்தாதான் நல்லா இருக்கும்.
இப்போது எல்லா வெஜிடபிள்ஸும் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. நம்ம செஞ்சு வச்ச ஷெஸ்வான் சாஸை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரம் எந்த அளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த அளவு ஷெஸ்வான் சாஸ் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் மீடியமாக இருந்தால் போதும், அதனால நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் அதிகமாக சாஸ் சேர்த்துக்கலாம். சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நூடுல்ஸை சேர்த்துக்க போகிறோம். நூடுல்ஸை சேர்த்து வெஜிடபிள்ஸோட நம்ம நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷெஸ்வான் நூடுல்ஸ்க்கு நம்மளுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவை இருக்காதுங்க. ஏன்னா நம்ம ஷெஸ்வான் சாஸ்லேயே நம்மளுக்கு எல்லா சாஸும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ மேலே கொஞ்சம் நம்ம திரும்பவும் கொஞ்சம் வெங்காயத்தாள் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷெஸ்வான் நூடுல்ஸ் தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே நல்லா இருக்கும். ஏன்னா பிளாண்டா இருக்காது, இது நல்ல ஸ்பைசியா நல்ல வாசமா எல்லா வெஜிடபிள்ஸோட சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிட்டோம். இதை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து கண்டிப்பா உங்க கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.